தமிழகத்துல நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டியாக உருவெடுத்திருக்கு. இந்த நிலையில கடந்த காலங்களில் தமிழக தேர்தல் முடிவுகள்ல வெளியான பல சுவாரஸ்ய தகவல்கள் தான் இந்த தொகுப்பு. 1967 முதல் 2021ஆம் ஆண்டு வரையிலான தேர்தல் வரலாற்றில் 25க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி தோல்வியை கண்ட வேட்பாளர்கள் ஏராளம். ஒவ்வொரு வாக்காளரின் வாக்கும் எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதனை நாம தரப்போகக்கூடிய இந்த புள்ளி விவரங்கள் தெளிவாக படம் பிடித்து காட்டும். தமிழக அரசியல் வரலாற்றில் 1967ஆம் ஆண்டு நடந்த தேர்தல் ஒரு மைல்கல்லாக அமைந்தது. அப்போதுதான் திமுக முதன்முறையாக ஆட்சியை பிடிச்சாங்க. அந்த தேர்தல்ல நிறைய வேட்பாளர்களோட வெற்றி 1000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் இருந்துச்சு. அன்றைய வானூர் தொகுதியில் வெற்றி பெற்ற பாலகிருஷ்ணன் என்பவர் காங்கிரஸ் வேட்பாளர் வேலாயுதத்தை விட 70 வாக்குகளை மட்டுமே அதிகமாக வாங்கியிருந்தார். அதையடுத்து 1971ஆம் ஆண்டு தேர்தல்ல 11 தொகுதிகளில் வெற்றி வித்தியாசம் சுமார் 1000 வாக்குகளுக்கும் குறைவாக தான் இருந்துச்சு. சங்கராபுரம் தொகுதியில் போட்டி போட்ட திமுக வேட்பாளர் நாச்சியப்பன் காங்கிரஸ் வேட்பாளரை விட 72 வாக்குகள் அதிகமாக வாங்கி வெற்றியடைந்தார். எம்ஜிஆர் தலைமையில் அதிமுக 1977ஆம் ஆண்டு தேர்தல் களம் கண்டபோது இன்றைக்குள்ளது போல 4 முனை போட்டி நிலவியது. 24 தொகுதிகளில் 1000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசமே பதிவாகியிருந்தது. தாரமங்கலம் என்ற தொகுதியில் அதிமுகவோட செம்மலை 19 வாக்குகள் வித்தியாசத்துல காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணன் என்பவரிடம் தோல்வியை தழுவினார். அதேபோல திருமயம் தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் சுந்தர்ராஜ் 57 வாக்குகள்ல வெற்றி பெற்றார். 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தல்ல 24 தொகுதிகளில் போட்டி கடுமையாகவே இருந்துச்சு. இளையான்குடி தொகுதியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சிவசாமி திமுக வேட்பாளர் மலைக்கண்ணனை விட 56 வாக்குகள் அதிகம் வாங்கி வென்றார். இதேபோல திருவோணம் தொகுதியில 62 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வேட்பாளர் வெற்றியாளர் ஆனார். முன்னாள் பிரதமர்கள் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி ஆகியோரின் இறப்பிற்கு பிறகு நடந்த 1984 மற்றும் 91ஆம் ஆண்டு தேர்தல்கள்ல அனுதாப அலை வீசியதால குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றவர்களின் எண்ணிக்கையும் குறைஞ்சிச்சு. 1984ஆம் ஆண்டு தேர்தல்ல 100க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்துல யாரும் வெற்றி பெறல. ராஜீவ் இறப்பிற்கு பிறகு 1991ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி அமைந்தது. ராஜீவ் அனுதாப அலை காரணமாக தமிழ்நாடு முழுக்க திமுகவுக்கு கடுமையான எதிர்ப்புகளும் நிலவின. திமுக தலைவர் கருணாநிதி கடுமையான போராட்டத்திற்கு பிறகு துறைமுகம் தொகுதியில் கரையேறினார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சுப்புவை விட 890 வாக்குகளை மட்டும் அதிகமாக வாங்கி அவர் வெற்றி பெற்றார். 80ஆம் ஆண்டு தேர்தலிலும் கருணாநிதி அதிமுக வேட்பாளர் HV ஹண்டேவை விட 890 வாக்குகளை மட்டுமே அதிகமாக வாங்கி வெற்றி பெற முடிந்தது. இதேபோல 1996ஆம் ஆண்டு ஜெயலலிதாவுக்கு எதிராக ஊழல் எதிர்ப்பலை நிலவியது. அப்போது வெறும் 6 தொகுதிகளில் மட்டும் 1000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசம் இருந்துச்சு. பெரும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திய 2001ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக வெர்சஸ் பாஜக கூட்டணியும் அதிமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் கூட்டணியும் மோதிக்கொண்டன. நெல்லிக்குப்பத்தில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் புகழேந்தி 34 வாக்குகள் வித்தியாசத்திலும், எழும்பூர் தொகுதி திமுக வேட்பாளர் பரிதி இளம்வழுதி 86 வாக்குகள் வித்தியாசத்திலும் போராடி வெற்றி பெற்றனர். இது அப்போது பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இதையடுத்து 2006ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சின்னசாமி CPM வேட்பாளரை விட 14 வாக்குகள் அதிகமாக வாங்கி வெற்றியாளரானார். மதுரை கிழக்கில் 51 வாக்குகளும், அணைக்கட்டு, பொங்கலூர் மற்றும் தொட்டியம் தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் 53 வாக்குகளை மட்டும் அதிகமாக வாங்கி வெற்றியாளர் வரிசையில் இடம் பிடிச்சாங்க. தமிழ்நாட்டில் எப்போதும் இல்லாத வகையில் ஆளும் கட்சியை மீண்டும் ஆட்சியை தக்க வைத்த தேர்தல் 2016ஆம் ஆண்டு நடந்தது. இந்த தேர்தலில் 16 தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் 1000க்கும் குறைவாகவே இருந்தது. ராதாபுரம் தொகுதியில் திமுகவின் அப்பாவு அதிமுகவின் இன்பத்துறையிடம் 49 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். அதே தேர்தலில் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் 87 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை கண்டார். இறுதியாக 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் 8 தொகுதிகளில் வெற்றி வித்தியாசம் 1000க்கும் குறைவாகவே இருந்துச்சு.
இப்போது நாம் கொடுத்த அரை நூற்றாண்டு கால தேர்தல் புள்ளி விவரம் ஒரு வாக்காளர் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கின் அவசியத்தையும் அது ஜனநாயகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதையும் உறுதிப்படுத்துவதாக உள்ளது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.